சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்டியாக வந்துடுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ப்ரெட் பக்கோடா. அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 4-5 ப்ரெட்டு துண்டுகள் எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா முழுக விட்டு புளிஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா புளிஞ்சு எடுத்துட்டாச்சு. இதோட ஒரு கப்பு ஆனியன், ஒரு கப்பு பொட்டேட்டோ, ஒரு சில்லி பொடியாக நறுக்குனது, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி தூள், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நல்லா கெட்டியாக வர்றதுக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கின இந்த கொத்தமல்லி தழை இப்படி தூவிட்டு அதையும் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். எப்போதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். பக்கோடா நல்லா சூப்பராக வெந்துடுது. நல்லா புரிஞ்சு வந்துடுது. பறித்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.